வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் பாலக வீதி 22 பார்த்த லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் என பாலக வீதி என இந்த தொடரில் பயந்துள்ளோம். இந்த தொடர் நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை, அவை எவ்வாறு புரிதலில் நடைபெறுகிறது என்பதை ஒவ்வொரு மனித இனத்திற்கும் நாம் வாழும் காலத்தில் அவரவர்கள் பதிந்தவற்றை, அந்தந்த இடத்தில் பதிந்தவற்றை ஒரு மொழியாக நாம் கூறும்போது நம் மொழிக்கு ஏற்ப இந்த விரிவாக்கத்தை பட்டினப்பாளையில் தொகுத்துள்ள அந்த ஒவ்வொரு சொல்லினும் எடுத்து அவை முன்னோட்ட பின்னோட்ட சொற்கள் எவ்வாறு நிலைபெறுகின்றன என்பதனை இந்த பதிவில் மேற்கொள்வோம். வசையில் புகழ் வயங்கு விண்மீன் திசை திருந்து தெற்கு எகினும் தற்பாடிய தலிவுணவின் புல்தேம்ப புயல் மாறி பான் பொய்ப்பின் தான் பெய்ய மழை தலைய தலைய என்ற சொல்லை இன்றை காண உள்ளோம். மழை தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன் குளிக்கும் விளைவு அறா வியன்கலனி என இந்த பதிவினை தொடர்ந்து மேற்கொள்ளும். இந்த பதிவு வானியல், அண்டையியல், வணிகவியல், எண்ணியல் வரை அந்த சொற்கள் எவ்வாறு ஒவ்வொரு சொல்லும் எழுத்தும் நமக்கு எழுத்திலிருந்து சொல்லாக எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது, அதற்கு முன்பு நாம் மொழி புரிந்து கொள்வதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பட்டுள்ளது மனித இனத்திற்கே உண்டான ஒரு தனி சிறப்பு. நாம் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் வெவ்வேறு மொழி பேசினாலும் பொருட்களின் புரிதல் எல்லோருக்கும் ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை எழுத்தாக சொல்லாக அவரவர்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ள மக்கள் மொழியாக நாம் எழுப்பும் ஒளியிலிருந்து தொடர்ந்து பயின்றுள்ளனர். அவ்வாறு தொடர்ந்து பயின்றவற்றை தங்களிடம் இந்த பகுதியில் மேற்கொள்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற அந்த காரணத்தினால் இதை தொடர்ந்து பயின்று வருகிறோம். உருத்திரன் கண்ணனார் கூறிய அண்ட இயல் அண்ட அண்ட அண்டமிடம் என எடுப்பாக நம் தமிழ் இசையில் தொடுக்கலாம். தொடுப்பாக கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை எனவும், தொடுப்பு இரண்டாக கண்டத்தில் ஒண்டியவை யாண்டும் அவை அண்டியவை கண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை என நாம் இந்த அந்த இந்த பகுதியில் உள்ள அந்த நமது பகுதியில் உள்ள புவியில் உள்ள நாம் புரிதலில் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த சொற்களில் தொடுப்பாக தமிழ் இசையாக நாம் தொடுக்கலாம் என கூறி தலைய என்ற என்பதன் பொருளை இன்றை காண்போம். இது பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் அகப்பொருளில் தலைவன் தலைவி என்று அந்த தலைவன் தலைவி என்ற நிலையில் அகப்பொருளில் அன்பு காதல் என்பதனை மையமாக கொண்டு இந்த காலத்தில் அகத்திணை எனவும் அகத்தில் தோன்றுகின்ற அந்த நிலையினை தலைவன் தலைவி என இந்த முன்னோட்ட சொல்லாக தலைவன் தலைவி, அது பின்னோட்ட சொல் பின்னோட்டமாக தலைவன் தலைவி என்று ஆண்பால் பெண்பாலை குறிக்கக்கூடிய அந்த அகப்பொருளினை சுட்டும் பொருளாக அறிந்து நம் பகுதியில் அந்த சொற்களை ஏற்படுத்தியுள்ளன. புறப்பொருள் என்பது நிலம் காலம் பற்றி அவர்களின் கருத்துனை குறிக்கிறது. என ஒரு பதிவாக இந்த செயல்மன்ற பதிவினில் தலைமை தங்கும் மூளை நிலை, தலைமை தங்கும் மூளை நிலை, தலை சிறந்த மெய்த்தவர். நாம் தலைமை என்று சொல்லக்கூடிய தலை இருந்து நம் தலைமுதல் கால் வரை உள்ள ஓட்டம் தலைமுறை தகவல் ஒப்பும் தலைவர். இந்த தலைமுறை தகவல் ஒப்பும் தலைவர் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒப்புகின்ற அந்த தலைமை பண்பினை ஏற்கின்ற பதிவினை நிலைப்படுத்துகின்ற இந்த தலைமை தாங்கும் மூளை நிலை தலை சிறந்த மெய்த்தொடர். நம்ம ஒவ்வொருவருக்கும் உயிரினத்திற்கும் மனித இனத்திற்கு தோன்றுகின்ற ஒரு மெய்த்தொடர். தலைமுதல் கால்வரை ஓட்டத்தில் தலைமுதல் கால்வரை ஓட்டத்தில் தலைமுறை தகவல் ஒப்பும் தலைவர். இந்த ஒவ்வொரு ஒப்புகின்ற சொல்லமைப்பு செயலமைப்பு நாம் ஒரு காலகட்டத்தில் மாறி மாறி அந்த சொல் எழுத்தும் சொல்லும் பதிவுகளில் நிலை பெற்றவை. பதிவுகள் சொல்லில் அமைப்பு ஒன்றாக இருந்த போதும் பதிவுகளில் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி உள்ளதையும் இந்த பதிவுகளில் மேற்கொள்கிறோம். இவ்வாறான தலைமுறை தகவல் ஒப்பும் தலைவர்கள் சொல் பெயர் அளவு தலைமை பண்பில் செயல்படும் தலைமையான
நீதி நீண்டதொரு பரிமாணம். தலையான நீதி நீண்டதொரு பரிமாணம். தலைவி கூற்றும் தாரணியில் தூண்கள் என இந்த பொருள் அந்தாதி எதுகை பாடினவர்களில் மூளையை மிக சிறப்பாக நாம் வர்ணிக்க முடியும். தலைமை தாங்கும் மூளை நிலை உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் கட்டுப்படுத்தி தலைமை தாங்கி வழிநடத்தும் இடத்தில் மூளை உள்ளது என கூறி இந்த தலை சிறந்த மெய்த்தொடர் என கூறுவது தலைமை தாங்கும் மூளை நிலை என்பது உடலில் உள்ள அனைத்து பொருளையும் கட்டுப்படுத்தி தலைமை தாங்கி வழிநடத்தும் முதன்மையான இடத்தில் மூளை உள்ளது. தலை சிறந்த மெய்த்தொடர் என நாம் இந்த பிரிவினை மேற்கொள்வது உடலில் நரம்பு மண்டலம் மற்றும் புலன்களோடு இணைந்து மெய்யான கட்டளைகளை தொடர்ந்து பிறப்பிக்கும் ஒரு உன்னதமான அமைப்பு தலை சிறந்த மெய்த்தொடர். தலை முதல் கால் வரை ஓட்டத்தில் என்ற நாம் இந்த பதிவில் கூறுவது ஒவ்வொரு தலைமுறை தகவல் ஒப்பும் தலைவர் தலை முதல் அந்த கால் வரை நரம்புகளோடு வழியாகும் அந்த மின் குறியீடு நொடிப்பொழுதின் கடத்தி உடலை இயங்க செய்கிறது. இவ்வாறான தலைமுறை தகவல் நமது மரபணுக்களில் வழியாக பெறப்பட்ட பரம்பரை தகவலையும் நாம் கற்கும் புதிய பொருள்களையும் சேமித்து வைத்து பாதுகாக்கும் ஒரு மேலாளராக மூளை செய்கிறது. சுருக்கமாக சொன்னால் மனிதவுடன் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் அறிவாற்றலின் மொழியை நிறைந்த தலைவர். இந்த தலைவர் என்ற அந்த சொல் எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் படைத்தல் காத்தல் என்று முன்னோட்ட சொல்லாக படைத்தலை காத்தலை நிலைப்பிடித்துள்ளதோ அதே ஒரு பின்னோட்ட சொல்லாக தலைவர் தலைவி போன்ற பின்னோட்ட சொல்லாக ஒவ்வொரு கால நிலை பெற்றவர்கள் என கூறி இந்த தொல்காப்பியம் புணரியல் அதிகாரத்தில் இந்த உரிய உரிமையாக கலந்துரையில் நாம் பகிர்ந்துள்ளவற்றை தங்களிடம் பகிர்ந்து இந்த பிரிவினை நிறைவு செய்கிறோம். உரிய உரிமை உணர்வின் ரிதம் யதார்த்தமாக அந்த ரிதம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த உரிய யதார்த்தமாக நம் உயிரில் விஞ்ஞானமிடம் மையமாகும். இது ஒரு மையலில் புணர்ந்து கருவுற்று ஒவ்வொரு நிலையும் உடல் உறுப்பு பெற்று இயல்புறு நிலை கொள்ளும். இவை இந்த உணர்வின் நிலை உணரியல் பெற்று விஞ்ஞானமிடம் மையமாக உயிர் இயல்பின் நல்நிலை கொள்வோம். இவ்வாறான தமிழ் மொழியில் நாம் அந்த புணரியல் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் புணர்வுற்று ஓசை ஒளியன்கள் சொற்களாக பொருட்களில் நடைபெறுகிறது. இவ்வாறான புணரியல் என்பது மொழியில் வழங்கும் ஒளியன்கள் ஒளியல்களின் பகிர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு உருவன்களுக்குரிய அடிப்படை உடைமையில் அடிநிலை கிளைவுகள் அதாவது சொற்களின் கிளைவுகளில் உண்டான மாற்றம் ஏற்படையும் குறிக்கும். மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் இந்த தொல்காப்பியம் அந்த தலை என்ற சொல் மூன்று தலையிட்ட என்ற சொல் 104வது பதிவிலும் புணரியலில் தொல்காப்பியர் வகுத்துள்ளதை 3 தலையிட்ட 38 எழுத்தில் 2 தலையிட்ட முதலாக என அந்த தலை என்ற சொல்லினை பதிந்துள்ளார் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.